அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஏல விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளா தொடர்ச்சியா நல்ல மழை கிடைச்சிருக்கு. இந்த மழை கிடைச்ச உடனே இப்போ விவசாயிகள் எல்லாமே இமிடியேட்டா லைம் ட்ரென்ச்சிங் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த லைம் ட்ரென்ச்சிங் எதுக்காக போணும்? ஏன் மழை கிடைச்ச உடனே லைம் போறாங்க அப்படின்னா, ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, மழையில இருந்து நமக்கு அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அதிகமா இருக்கும். அந்த அந்த நைட்ரஜன் நமக்கு கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது அழுகலை தூண்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். பித்தியம், பைட்டோப்தோரா மாரி அழுகலை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதில் அதிகமாக இருக்குது. ஏன் இப்போ எப்படி அழுகலை அதிகப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாகவே நம்ம ஏலத்தோட்ட விவசாயத்துக்கு நம்ம பிஹெச்ன்றது 5.5 மெயின்டைன் பண்ணணும். 5.5லேருந்து 6.5 வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை எடுத்து கொடுக்கறதுக்கு மண் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி செடியும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி அழுகல் மாதிரி நோய்கள் மற்ற எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு நடுநிலைமையான ஒரு அமிலத்தன்மை, கார அமிலத்தன்மைன்றது 5.5லேருந்து 6.5. ஆனால் இந்த மலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் மூலமா பிஹெச் ஆட்டோமேட்டிக்கா கீழே போயிடும். கீழே போகும்னா 5.5க்கும் கீழே 4.5 அந்த மாதிரி கீழே போகும். அப்படி கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்னதான் உரம் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அதை எடுத்து கொடுக்குற கெப்பாசிட்டி அந்த செடியில இருக்காது, அந்த வேருக்கு இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன கொடுத்தாலுமே அது வேஸ்டா போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த பிஹெச் கம்மியாகிறதுனால நமக்கு செடியில அழுகல் பிரச்சனையை தூண்டும், அதிகப்படுத்தும். அந்த ஃபங்கஸை பெருக்கும். பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரபிளான கண்டிஷனா அது அமையும், அதை செடிக்கு ஏற்படுத்தும். இது மூலமா தான் நமக்கு அழுகல் அதிகமாகும். ஸோ அந்த அழுகலை கண்ட்ரோல் பண்றதுக்கு கண்டிப்பா லைம் போயாகணும். அந்த லைம் எப்படி கொடுக்கணும், எவ்வளவு டோஸ்ல கொடுக்கணும் அப்படின்னா 2ல இருந்து 3 கிலோ. உங்க தோட்டத்துல இதுக்கு முன்னாடி போன வருஷத்துல அழுகல் அதிகமா இருந்தது அப்படின்னா நீங்க 3 கிலோ வரைக்கும் போகலாம். இல்ல அழுகல் அவ்வளோ இல்லை அப்படின்னா ப்ரிவென்டிவ் மெஷரா நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு ட்ரம்முக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கூட ரிலீஸ் சிலேட்டட் காப்பர்னு சொல்லிட்டு காப்பரை ஒரு 50லேருந்து 100 கிராம். அதுவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக அழுகல் போன டைம் இருந்ததுன்னா நீங்கள் 100 வரைக்கும் போகலாம். இல்லைன்னா நீங்கள் 50ஓட நிறுத்திக்கலாம். இந்த காப்பர் ஏன் கொடுக்குறோம், நம்ம லைம் தான் கொடுக்குறோமே, ஏன் காப்பரை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் ஒரு எசென்சியலான ஒரு ஃபங்கிசைடா அது ரியாக்ட் பண்ணும். ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபங்கிசைடு. ஏன்னா இந்த அழுகல் சொன்னோம் இல்லையா, பைட்டோப்தோரா, பித்தியம், இந்த மாதிரி அழுகலுக்கு இந்த காப்பர் ஒரு நல்ல ஃபங்கிசைடா நமக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த லைமும் காப்பரும் சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது எல்லா தோட்டத்திலையும் இந்த அழுகல் பிரச்சனையை புதுசா உருவாக்காது, வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுல இருக்கு. இது எப்படி ஊத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரென்ச்சிங்ல செடிக்கு உள்ள ஒரு 5 லிட்டரும் செடிக்கு வெளியே ஒரு 5லேருந்து 6 லிட்டரும் நம்ம ட்ரென்ச்சிங் முறையில நம்ம கொடுத்தோம்னா இதை நம்ம அழுகல் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே உதவும். தேங்க்யூ.